முக்காவாசி பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல விவசாயிகள் தான் சார் நிறைய இருக்காங்க. எல்லாமே கள்ளச்சாராயத்துக்கு அடிமையாகி கொட்டாரக்குடி ஊராட்சி எது வர்றோம். எங்க ஊர்ல எல்லாருமே சாராயம் விற்கிறாங்க. உள்ளூர்ல இருந்து இல்ல வெளியூர்ல இருந்து வந்து சாராயம் வித்துட்டு இருக்காங்க. அதனால என்ன ஆகுதுன்னா பஸ் ஸ்டாண்டுக்குள்ள சாராயம் அவங்க வித்துக்கிட்டு பசங்க உட்கார முடியல, பொம்பளை பிள்ளைங்க உட்கார முடியல, வயசு பிள்ளைங்கிட்ட மிஸ்யூஸ் பண்றாங்க, மிஸ்பிஹேவியர் நிறைய பண்றாங்க. தாங்க முடியல அட்டகாசம். பஸ் ஸ்டாண்டுக்குள்ள அவங்க சரக்கு அடிக்கிறானோ சாராயம் விற்கிறாங்க. நாங்க எல்லாம் வெளில நிக்கிறோம், ரோட்ல நிக்க வேண்டியதா இருக்கு. பொம்பளை பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பே இல்லங்க. சாராயம் விற்கிறது ஒரு அளவு எல்லாம் கிடையாது, எல்லாரும் விற்கிறாங்க. இப்ப இன்னைக்கு 10 நேரம் வேலை பார்த்துட்டு வரவங்க சாயங்காலம் 1000 ரூபாய்க்கு சாராயம் எடுத்துட்டு வந்துடுறான். 6000 ரூபாய்க்கு எடுத்துட்டு வந்துட்டு 2000 ரூபாய் வித்துட்டு போறான். ஒருத்தன் சாராயம் விற்கிறான்லாம் கிடையாது, மொத்த பேர் விற்கிறாங்க. அதனால ரொம்ப பாதிக்கப்படுறோம். இப்ப என்ன செய்யுது, 9th பசங்க போய் கிளாஸும் டம்ளரும் வாங்குறாங்க கடையில. பிள்ளைங்க பாதிக்கப்படுறாங்க, குழந்தைங்க வரைக்கும் சாராயத்துக்கு அடிக்ட் ஆகுறாங்க. இது வரைக்கும் 7-8 பேர் சாராயத்தாலே இறந்து போயிருக்காங்க எங்க ஊர்ல. இனிமேல் இந்த சூழ்நிலை வரக்கூடாது. எங்களுக்கு வந்து ஸ்டேஷன்ல நாங்க எத்தனையோ தடவை சொல்லி பார்த்துட்டோம், நடக்கல. சாராயம் எடுக்க வரவன் எங்களுக்கு ஸ்டேஷன் பாதுகாப்பா இருக்குன்னு சொல்றான். அதுதான் எங்களுக்கு சங்கடமா இருக்கு. கலெக்டர் சாரை பார்த்து மனு கொடுக்க தான் வந்திருக்கோம். கள்ளச்சாராயம் எங்க ஊர்ல அதிகமா இருக்கு சார். முக்காவாசி பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல விவசாயிகள் தான் சார் நிறைய இருக்காங்க. எல்லாமே கள்ளச்சாராயத்துக்கு அடிமையாகி பெரியவங்களும் இறந்துருக்காங்க, சின்ன பசங்களும் சார். கள்ளச்சாராயத்துக்கு 11 வயசு பையன் கூட குடிக்கிறான் சார். ஏன்னா மது நிறைய அங்க கிடைக்கிறதுனால கண்டவங்களும் எடுத்துட்டு வந்து விற்பனை பண்றதுனால ரொம்பவும் அதிகமா இருக்காங்க. பசங்க சின்ன 22 வயசு பசங்க, 18 வயசு பசங்க எல்லாருமே சாராயத்துக்கு அடிமையாயிட்டாங்க சார். என் வீட்டு பையன் கூட ஒரு பையன் எனி டைம் குடிச்சிட்டு தான் சார் இருப்பான். ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். ஊர்ல வந்தா, வெளியூர்ல எப்படி இருக்கானோ தெரியல, உள்ளூர்ல வந்தா சாப்பிடறதுலாம் கிடையாது, குடிதான் குடியாத பண்ணி தான் சாப்பிட சொல்லுவோம். அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமா